ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். என்னண்ணே இப்படி மூச்சு வாங்குறீங்க? இந்த படி ஏறி வந்தேன்டா பரத்து, இலக்கிது ரொம்ப. இது இந்த படி ஏறினதுக்கா? ஆமா அண்ணே, டெய்லியும் காலை இட்லி தோசை பூரி பொங்கல் சாப்பிட்டா இப்படி தான். எப்பயாச்சும் நல்லா ஆரோக்கியமா சாப்பிடுங்கண்ணே. வேற என்னத்தடா சாப்பிட்றது? அதானடா எல்லாருக்கும் சாப்பாடு. நீ என்ன ஆராவில் குடிங்கன்னு சொல்ல போறியா? அண்ணே, ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் குடிக்கலாம், அது உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். அது கூடவே நான் சொல்ற ஐட்டம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா, இப்போ சொல்றீங்களா மூச்சு வாங்குதுன்னு, அந்த மாதிரி மூச்சு வாங்காம எனர்ஜியா நல்லா ஸ்டாமினாவா இருப்பீங்க. கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஹார்ட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணணுண்ணே. அது மட்டும் இல்லாம வெயிட் லாஸ் பண்ண நினைச்சீங்கன்னா இது சூப்பரான ஐட்டமா இருக்கு. அது எவ்வளோ ரூபா? எங்கே வாங்குறது? அண்ணே, அதுக்கு நீங்கள் காசு கொடுத்தலாம் வாங்க வேணாம். வீட்டில் இருக்க சிம்பிளான பொருளை வச்சு செய்யலாம். ஒரு 5 நிமிஷம் இருங்க, நான் எடுத்துகிட்டு வரேன். நியூட்ரிஷன் அவ்வளோ இருக்குது அதில். அண்ணே, இந்தாங்க இதை சாப்பிடுங்க. என்னடா சுண்டலை போட்டு என்னத்தையோ கொண்டு வந்திருக்க? அதில் வெறும் சுண்டல் மட்டும்தான் இருக்கா? இல்லை இன்னும் நிறைய பொருளும் தான் இருக்கு. அதில் என்னென்ன பொருள்லாம் போட்டிருக்கேன், அந்த பொருளை ஏன் போட்டிருக்கேன், அது நம்ம உடம்புக்கு எந்த மாதிரி நன்மைகள்லாம் பண்ணுன்னு சொல்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. கட்டு எழுத்துக்கு நல்லதுங்கிற, ஸ்டாமினா இம்ப்ரூவ் பண்ணும், ஃபிட்டாக்கலாம், எனர்ஜி கொடுக்கும்னு சொன்னேன். ஹார்ட்டுக்கு நல்லதுன்னு வேற சொல்கிற. அதே மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. சொல்லி கேட்குறேன். ஃபஸ்ட்டு மெயின் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு சுண்டல்ண்ணே. இந்த கருப்பு சுண்டலை நைட் ஒரு 1/4 கப் அளவு எடுத்து வச்சு தண்ணியில் ஊற வச்சுருங்க. மறுநாள் செய்யும் போது குக்கரில் போட்டு 2 விசில் வச்சு வேக வச்சுருங்க. ஆனால் இந்த கருப்பு சுண்டலில் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டும் சாலிபிள் ஃபைபரும் இருக்குண்ணே. இது 2 மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டோன்னே ஜீரணத்தை வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் ஆகும். எடுத்தோன்னே ஜீரணம் ஆகி பிளட் சுகர் லெவலை வந்து ஸ்பைக் அதிகமாகாது, பொறுமையாக தான் ஆகும். அப்படி பொறுமையாக ஆகிறதுனால ஸ்டெடியான எனர்ஜியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இல்லை ஹை ப்ரோட்டீன் சோர்ஸ் இருக்கிறதுனால நம்ம மசில் மெயின்டெனன்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுண்ணே. ஓ, இந்த ஃபஸ்ட்டு சுண்டக்கடலை மேட்ரே மசில் வரைக்கும் ஹெல்ப் பண்ணுதா? சரி, அடுத்து என்ன? அண்ணே, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிர்ண்ணே. பச்சை பயிரை இதே மாதிரி 1/4 கப் அளவுக்கு நைட் எடுத்து ஊற வச்சுருங்க. மறுநாள் வந்து டபுள் பாயில் மெத்தட்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் இந்த பச்சை பயிர் நைட்டு ஊற வைக்கிறோம்ல, நைட்டு ஊற வைக்கிறதுனால இந்த விதையில இருக்கிற நியூட்ரிஷன் ஆக்டிவேட் ஆகிடும்ண்ணே. முக்கியமாக என்சைமின் வந்து ஆக்டிவேஷன் அதிகமாகிடும். இந்த என்சைமின் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடை உடச்சி உடம்புக்கு சீக்கிரம் எனர்ஜியாக மாற்றுறது அது வேலை. அதனால போய் டைஜஷன் சீக்கிரம் ஆகிடும். கூடவே இதில் பிளான்ட் ப்ரோட்டீன் ப்ளஸ் விட்டமின் சி இருக்குது. இது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல சீக்கிரமாக அப்சர்வ் ஆகி எனர்ஜியை இன்ஸ்டண்ட்டாக கொடுக்கும். ஸோ நம்ம வந்து ஆக்டிவாக எனர்ஜியாக இருப்போம். பச்சை பயிறு உடம்புக்கு நல்லது பண்ணணும்னு பச்சை குழந்தை கூட தெரியுமே. சரி, வேற என்ன விஷயம் சொல்லு. அண்ணே, அடுத்து என்னெல்லாம் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா குக்கும்பர், கேரட்டு, வெங்காயம்ண்ணே. இப்போ இந்த குக்கும்பர் 90% பார்த்தீங்கன்னா தண்ணி தானே இருக்குது அதில். ஸோ நம்ம உடம்பு டீஹைட்ரேட் ஆகாமல் ஹைட்ரேட்டாகவே பார்த்துக்குது. முக்கியமாக இந்த சம்மரில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம பாடி ஹீட்டை குறைக்கிறதுக்கு குக்கும்பர் ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுண்ணே. அது மட்டும் இல்லாமல் இந்த குக்கும்பர் பார்த்தீங்கன்னா லோ கேலரிஸ் ஃபுட்டு. ஸோ நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் வயிறு வந்து லைட்டாகவே இருக்கும், ஃபுல்லான ஃபீலே இருக்காது. அப்புறம் இந்த கேரட்டில் பீட்டா கேரோட்டின் இருக்குது. இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, உடம்புக்குள்ளே போன விட்டமின் ஏவா மாறுது. இந்த விட்டமின் ஏ வந்து கண்ணுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுண்ணே. அடுத்து இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்டு, ஸ்கின்னை நல்லா க்ளோவாக வச்சுருக்க நான் உதவி பண்ணுது. ஆஹா, இந்த வெள்ளரிக்கான உடம்பு குறைக்க அவ்வளோ நல்லது. இந்த கேரட்டு கண்ணுக்கு அம்புட்டு நல்லது, நீர் சத்து பூராமே. இதுவும் சூப்பர் மேட்ருக்கான். வேற என்ன போட்டிருக்க? அண்ணே, அடுத்து என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலைண்ணே. வேர்க்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வறுத்து வச்சுக்கோங்க. இந்த வேர்க்கடையில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வேர்க்கடையில் மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட் இருக்குண்ணே. இது வந்து குட் ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க. ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுண்ணே. அதுக்கப்புறம் இந்த வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா கேலரி டென்ஸ் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. கேலரி டென்ஸ் ஃபுட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அளவில் சாப்பிட்டீங்கனாலே கேலரிஸ் அதிகமாக கொடுக்கும், அதாவது எனர்ஜியே அதிகமாக கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹை ப்ரோட்டீன் சோர்ஸ்ண்ணே. இது ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து உடம்புல ஸ்ட்ரென்த்தாக வச்சு ஹெல்ப் பண்ணுது. கரெக்ட். ஏன்னா வேர்க்கடலை உடம்புக்கு நல்லது. அதே நேரத்தில் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வந்து வேர்க்கடலை நிறையா சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது கேலரி ரொம்ப ஜாஸ்தி. அது நான் படிச்சிருக்கேன். அடுத்து வேற என்ன போட்டிருக்க? ஆமாண்ணே, அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா சியா சீட் போட்டிருக்கோம். இந்த சியா சீட் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறி போதுன்னு ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து என்ன போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, பம்ப்கின் சீட் போட்டிருக்கோம், ஃப்ளாக்ஸ் சீட் போட்டிருக்கோம். இது ரெண்டுத்தையும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சியா சீட்லேயும் ஃப்ளக்ஸ் சீடு அப்புறம் வந்து பம்ப்கின் சீட், இந்த 3 சேரும்போது நியூட்ரிஷன் பாம் மாதிரி ஆகிடும்னா, அவ்வளோ நியூட்ரிஷன் இருக்குது இந்த 3 விஷயத்துலையும். இந்த சியா சீடும் ஃப்ளாக்ஸ் சீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. ப்ளஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா சாலிபிள் ஃபைபர் இருக்குது. இது நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது பொறுமையாக தான் ஜீரணம் பண்ண வைக்கும். அதனால ரொம்ப நேரத்துக்கு பசி எடுக்காமல் வயிறு ஃபுல்லாக இருக்க ஒரு ஃபீல் இருக்கும்ண்ணே. ஆனால் இந்த பம்ப்கின் சீட்டில் இருக்க ஜிங்கம் மெக்னீஷியம் பார்த்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டத்தை வந்து ஸ்ட்ராங் பண்ணி பாடிக்கு எனர்ஜி கொடுக்குதுண்ணே. இந்த 3 சீட் நம்ம சாப்பிட்றதுனால ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது, ஃபுல் டே எனர்ஜியாக வச்சுக்குது, ஹார்மோன் பேலன்ஸ் வந்து கரெக்டாக பார்த்துக்குதுண்ணே. ஸோ எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது இந்த 3 சீட்ஸில். தேங்கப்பா, சூப்பர் விஷயமா இருக்குது. இப்படி ஒரு பவுலை மட்டும் வாரத்துக்கு நீ சொன்ன மாதிரி 2 நாள் சாப்பிட்டாலே போதுமே. அப்படியே குன்னுன்னு இருக்கலாம் சார். ஆனால் இதோட டேஸ்ட்டை பற்றி மட்டும் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு நீ என்கிட்ட கேட்டவே கேட்டுறாத. ஏன்னா அதை நீ பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். நீ கொடுக்கும்போது என்கிட்ட எவ்வளோ இருந்துச்சு.
இப்போ எவ்வளோ இருக்கு, எவ்வளோ சாப்பிட்ருக்கேன் பார்த்தியா? உண்மையாகவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. இதில் எலுமிச்சம்பழம் ஏதாவது புழிஞ்சு விட்டியா? ஆமாண்ணா, இப்போ ஃபைனல் டச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இது எல்லாத்தையும் ஒன்றரை பின் ஒன்றாக உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு, பெப்பரு, லெமன் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், நமக்கு தேவையான அளவு. உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக புளி பண்ணால் நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் பவுல் ரெடி. ஆனால் இதில் வந்து ஒரு 1/2 பாக்கெட் தயிரையும் போட்டு இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருந்தா இன்னுமே கமகமான்னு இருக்கும். ஏன்னா அது வந்துட்டு நமக்கு நல்ல ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸாகவும் கிடைக்கும். கட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் இப்போ எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும்தான் அதில் இருக்குது. மற்ற எல்லாமே எனக்கு பர்ஃபெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு டவுட்டு. என்னென்ன டவுட்டு? காலையில் நான் பொதுவாக 6 இட்லி சாப்பிடுவேன். அந்த 6 இட்லி சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை சாப்பிடவா, பின்னாடி இதை சாப்பிடவா? ஏன் தப்பு தானே? ஏன் அது கொடுங்களேன் ஃபஸ்ட்டு. இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் பவுலுன்னு சொல்கிறேன். இட்லிக்கு முன்னாடியே இட்லிக்கு பின்னாடியான்னு கேட்குறீங்க. இதுதான் காலையில் சாப்பாடேவா? ஆமாண்ணே. என் மனசு ஏத்துக்கிறாரா? இதெல்லாம் சாப்பாடுனா இட்லி சாப்பிட்றதுதான் சாப்பாடு. இது வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு அடிஷ்னலா ஒரு ஹெல்தி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிறேன். அண்ணே, நம்ம ஊர்ல நிறைய பேர் அப்படிதான் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்னா இட்லி சாப்பிடணும், தோசை சாப்பிடணும், சாப்பிட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுங்கிற ஃபீலே இருக்கும். அதை தாண்டி கிழங்கு சாப்பிட்டோம் இல்லை இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிட்டோம்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆனால் அதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டே. இப்படி சாப்பிட்டீங்கன்னா தான் இந்த மாதிரி மூச்சுனா இழைக்காம கரெக்டாக இருப்பீங்க. அப்படியா? ஐயோ, இட்லி சாப்பிடலன்னா கை நடுங்க மேடா. எனக்கு இட்லி வேணும்டா. அப்பெல்லாம் பண்ணாதீங்கண்ணே. உங்கள் வீட்லேயே உங்கள் பசங்களுக்கு இட்லி பூரி பொங்கல்னு பண்ணி இந்த மாதிரி கை நடுக்க வைக்காதீங்க. இந்த மாதிரி எனர்ஜியான பொருளை என்னைக்காச்சும் வாரத்தில் 2 வாட்டி செஞ்சு கொடுங்க போதும். இதே மாதிரி டிஃப்ரெண்டாக பவுல் வேணும்னா கமெண்ட்டில் பவுல்னு பண்ணுங்க. நான் டிஃப்ரெண்டான பவுல் வந்து இறக்கிட்டே இருக்கேன். அண்ணா நீங்கள் இப்படி பண்ணாதீங்கண்ணே. துரு துரு துருவென இருந்திடு இருந்திடு துரு பிடிக்காமல இருந்திட பறந்திடு.